டீம் வணக்கம். என்னோட நேம் சிலம்பரசன். சரிங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தோன்னா ஏசி. ஸோ ஏசியில் உங்களுக்கு எல்லாமே தெரியும், மோஸ்ட்டாக ஒரு 14-15 பிராண்டு கிட்ட நம்ம இந்த ஸ்டோரில் இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிற பிராண்ட் பார்த்தோன்னா ப்ளூ ஸ்டாருங்கிற பிராண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்படி என்னங்க மார்க்கெட்டில் ப்ளூ ஸ்டார் என்ன ஸ்பெஷலிட்டி? சில கஸ்டமர் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிங்க, என்ன பிராண்ட் எடுக்கலாம், எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு ப்ளூ ஸ்டாருங்கிற ஒரு மேஜர் பிராண்டு. ஏன் மேஜர் பிராண்டுனா கமர்ஷியலில் நம்பர் 1 பிராண்டுங்கிறது ப்ளூ ஸ்டார். ஆக்சுவலி இந்தியாவில் டாப் 3ல் ஒரு டொமஸ்டிக் பர்பஸில் ப்ளூ ஸ்டாருங்கிறது டாப் 3ல் இருக்குது. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, ப்ளூ ஸ்டார் நான் ஏன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் மேட் இன் இந்தியா, மேட் ஃபார் இந்தியா. அப்படின்னாக்கா இது ஒரு இந்தியன் பிராண்டு. இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மற்ற பிராண்டு மாதிரி இம்போர்ட்டடு கிடையாது, அசம்பிளிங் கிடையாது. இந்தியாவிலே ஸ்டார்ட் ஆகி இந்தியாவிலே உருவாகி இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணால நம்மளோட இந்திய ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ளூஸோட மேஜரான ஒரு விஷயம் QRDன்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி. ஸோ குவாலிட்டி பர்பஸாக இருக்கட்டும், அதோட நம்பிக்கை ரிலையபிலிட்டியாக இருக்கட்டும், டியூரபிலிட்டியாக இருக்கும். மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணுறப்ப இது பெட்டராகவே சூஸ் பண்ணலாம். என்ன ரீசன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இந்தியா ப்ராடக்ட்ங்கிறதுனால நம்மளோட வெதர் கண்டிஷன், ஆக்சுவலி நம்ம ஏரியாவில் எவ்வளோ மழை பெய்யும், வெயில் அடிக்கும், அந்த வெதர் தகுந்த மாதிரி அதோட பர்பஸ், குவாலிட்டி பர்பஸ் இருக்கும். இந்த பிராண்டு மார்க்கெட்டில் 1943 ஸ்டார்ட் ஆனது. இது ஒரு 80 வருஷம் கிராஸ் பண்ணிடுச்சு. சரிங்களா, அதனால் நம்பிக்கை தாராளமாக எடுக்கலாம். அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், எந்த பிரச்சனை நம்பிக்கை தான் அந்த ரிலையபிலிட்டி, டியூரபிலிட்டி. ஸோ ஒரு கஸ்டமருக்கு கூலிங்காக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், ரெண்டுமே பெட்டராக இருந்தால் அதோட டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் 3 கலந்து தான் QRD நம்ம ப்ளூ ஸ்டாரை சொல்கிறோம். ஸோ இதில் நமக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தோன்னா ஒரு 1.5 டன் இன்வெர்டர் ஏசி. ஏன்னா மார்க்கெட்டில் இன்வெர்டர், நான் இன்வெர்டர் 2 டைப் இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்லைடில் இன்வெர்டர், நான் இன்வெர்டர் என்ன டிஃப்ரெண்ட் ஏசி நான் சொல்கிறேன். இதில் நம்ம இன்வெர்டர் ஏசியை மட்டும் பார்க்க போகிறோம். இன்வெர்டர் ஏசியில் என்னங்க டெக்னாலஜி? எல்லா பிராண்ட்லையும் சொல்கிறதுனா இந்த 10 வருஷம் வாரண்டி, கன்வெர்ட்டபிள், வைஃபை, ஸ்மார்ட் சொல்லுவாங்க. ப்ளூ ஸ்டார் என்ன பண்ணியிருக்காங்க, அதில் மற்ற பிராண்டில் இல்லாத இதில் என்ன இருக்குது, அதை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சரிங்களா, மேஜராக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வாரண்டி. கம்ப்ரஸர் இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி அண்ட் லைஃப் டைம் வாரண்டின்னு போட்டிருப்போம். லைஃப் டைம் வாரண்டின்னு என்ன சார், 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லா பிராண்டையுமே ஒரு ஏசியோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 12 வருஷம். சரிங்களா, ப்ளூ ஸ்டாரோட லைஃப் டைம் வாரண்டிங்கிறது அந்த ஏசி வந்து நார்மலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் 10 வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி. சரிங்களா, இதே ப்ராப்பராக அந்த ப்ளூ ஸ்டார் சர்வீஸில் கரெக்டாக சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும், 15 வருஷமாக இருக்கட்டும், 20 வருஷமாக இருக்கட்டும், எத்தனை வருஷம் ஆனாலும் கம்ப்ரஸர் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தோம்னா ஒன்லி லேபர் சார்ஜ் மட்டும் பே பண்ணால் போதும். இது ஒரு பெரிய ஆஃபர். ரெண்டாவது, PCB போர்டு, இன்டோர் PCB, அவுட்டோர் PCB. இன்வெர்டர் ஏசிங்களா 2 PCB வரும். 2 PCBங்க 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. டோட்டல் 1 இயர் காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி. டோட்டல் வாரண்டிங்கிறது கேஸ் சர்வீஸாக இருக்கட்டும், அவ்வளோ எந்த மெட்டீரியல் டேமேஜ் ஆகும், டோட்டல் 1 இயர் வாரண்டிக்குள்ள இது காமன் ஃபீச்சர்ஸ். சரிங்களா, ரெண்டாவது, இந்த ஃபெஸ்டிவல் இப்போ நம்ம தீபாவளி டைம்னால தீபாவளிக்காக ப்ளூ ஸ்டார் கம்பெனிலேருந்து 5 இயர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் 5 இயர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் வாரண்டினா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டோட்டல் 1 இயர் வாரண்டி. PCB மட்டும் தான் மற்ற பிராண்டில் 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ளூ ஸ்டாரில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இண்டோர் அண்ட் அவுட்டோரில் இருக்கக்கூடிய ஆல் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் அண்ட் PCB அண்ட் இண்டோர் காயில், அவுட்டோர் காயில், ஃபேன் மோட்டர், ஸ்விங் மோட்டர் எல்லாத்துக்குமே 5 இயர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் டோட்டல் வாரண்டி கொடுக்குறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு கஸ்டமர் பே பண்ணுறது லேபர் சார்ஜ் பே பண்ணணும். இல்லை கேஸ் சார்ஜிங் கவர் ஆகாது, பிளாஸ்டிக் அண்ட் பிசிக்கல் டேமேஜ் கவர் ஆகாது. கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ ஓகே சார், இது ஆஃபர் சார். மாடலில் என்ன மாடலு, என்ன டெக்னாலஜி இருக்குது, நம்ம இன்றைக்கி பார்க்க போகக்கூடியது O சீரிஸ். சரிங்களா, இந்த O சீரிஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கன்வெர்ட்டபிளை பொறுத்தவரையும் 5-in-1 கன்வெர்ட்டபிள் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டில் 4-in-1 கன்வெர்ட்டபிள், 5-in-1 கன்வெர்ட்டபிள், 6-in-1 கன்வெர்ட்டபிள் சொல்லுவாங்க. ப்ளூ ஸ்டாரில் 5-in-1 கன்வெர்ட்டபிள் இருக்குது. இந்த 5-in-1 கன்வெர்ட்டபிளை பொறுத்தவரையும் ஒரு அந்த ரூமில் இருக்கக்கூடிய கூலிங் செல்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறதா இன்வெர்டர் ஏசி. சரிங்களா, கன்வெர்ட்டபிள்ங்கிறது அந்த ரூமில் எவ்வளோ கூலிங் வேணும் நம்மளே மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் கன்வெர்ட்டபிள். ஸோ எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு 1 டன் ஏசி எடுத்திருக்கோம், அந்த ரூமோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு இவ்வளோ கூலிங் வேணும்னா அந்த 1 டன் ஏசியை தேவைப்பட்டால் நம்ம 1 டன்னாவோ 3/4 டன்னாவோ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்னா கம்ஃபர்டபுள் கூலிங் அண்ட் அடிஷ்னல் பவர் சேவிங். சார் எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த மாடலில் 1.5 டன் ரிமோட் இந்த ஏசி எடுத்துருக்கோனாக்கா ரிமோட்லேயே வந்துடும் 5-in-1 கன்வெர்ட்டபிள். அந்த ரிமோட்டில் பட்டன் ரெடியூஸ் பண்ணுறீங்கனாக்கா ஒவ்வொரு பட்டன் ரெடியூஸுக்கும் டன்னேஜ் ரெடியூஸ் ஆகிட்டு வரும். 1.5ங்கிறது 1.5, 1.2, 1, 0.8 வரும். ஸோ இந்த டன்னேஜ் ரெடியூஸ் ஆகிறப்ப அதில் ஏசிலேருந்து வரக்கூடிய கூலிங்கோட கெப்பாசிட்டி ரெடியூஸ் ஆகும். ஸோ கம்ஃபர்டபுள் கூலிங் இருக்கும். ரெண்டாவது, அந்த டன்னேஜுக்குள்ள பவர் மட்டும் இருக்கனால அடிஷனலாக பவர் சேவிங் கிடைக்கும். இதுதான் கன்வெர்ட்டபிள்ங்கிறத ஒரு டெக்னாலஜி, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, ஸ்மார்ட் ரெடி. ஸ்மார்ட் ரெடிங்கிறது வைஃபை ஏசி. ஆக்சுவலி மார்க்கெட்டில் 2 டைப் இருக்குது, வைஃபை வித்தவுட் வைஃபைங்கிற. இப்போ மார்க்கெட்டில் எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு வைஃபைங்கிறத மேஜராக மார்க்கெட்டு டிவியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்மார்ட்டுங்கிற கான்செப்ட் ஏசியில் ஆல்ரெடி நம்ம எல்லாமே பண்ணுறது தான், ஃபுல் ஸ்மார்ட் ஏசி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இதில் என்னன்னா நீங்கள் எடுக்கிறது ஸ்மார்ட் ஏசி கிடையாது, நார்மல் ஏசி தான். பட் ஃபீச்சரில் எப்போ வேணாலும் நம்ம நார்மல் ஏசி வைஃபை ஏசியாக மாற்றிக்கலாம். அந்த டெக்னாலஜி ப்ளூ ஸ்டாரில்
அதில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னாக்க இப்போ நீங்கள் ஏசி எடுத்துருக்க ஏசி நார்மல் ஏசி தான். எனக்கு வந்து ஃபீச்சரில் என்னோட சன் பிரதர்லாம் யாரோ ஒருத்தவங்க எனக்கு ஸ்மார்ட் ஏசி வேணும்னா ஏசியை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதில் ஒய்ஃபை கிட்டு மட்டும் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் நார்மல் ஏசியை ஃபுல் ஸ்மார்ட் ஏசியாக மாற்றிக்கலாம். அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த ஏசி எங்கே இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணணும். நோ லிமிட்டேஷன். ஒரு பர்பஸ் சிட்டிங் பிளேஸில் இருந்து எத்தனை ஏசினாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். மல்டி குரூப்பிங் ஏசியும் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த ஏசி மூலிமா சர்வீஸ் காலும் புக் பண்ண முடியும். அந்த ஏசியில் எவ்வளோ ரன் பண்ணுதுன்னு கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? இதேமாரி அந்த ஏசியில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே அந்த மொபைல் மூலிமா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதான் ஸ்மார்ட் ஏசி. அந்த டெக்னாலஜி இதில் இருக்கிறது. மற்ற பிராண்டில் ஏசியை சேஞ்ச் பண்ணணும், ஏசியை சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. இது ரெண்டாவது ஆப்ஷன்ஸ். மூணாவது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஏஐ ப்ரோ. ஏஐ ப்ரோங்கிறது 2024 லான்ச் பண்ண ஒரு டெக்னாலஜி. மோஸ்ட் ஆஃப் நிறைய பிராண்டில் ஏஐ ப்ளஸ்ஸு, ஏஐ ப்ரோ ப்ளஸ்ஸு, இது ஏஐ ப்ரோ. ஏஐ ப்ரோனா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க? ஸோ நான் ஃபஸ்ட்டே நம்ம சொன்னது தான் இன்வெர்டர் ஏசிங்கிறது அந்த ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அதுவே கூலிங் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கிறது இன்வெர்டர் ஏசி. சரிங்களா? ஏஐ ப்ரோங்கிறது அந்த ஏஐ ப்ரோங்கிற ரிமோட்டில் அந்த பட்டனை ஆன் பண்ணுறனாக்கா இதில் ஏஐ ப்ரோவில் டிஜிக்யூ ஃபென்டா சென்சர் ஒரு 5 சென்சர் ஆட் பண்ணுறாங்க. இந்த சென்சரோட ஒர்க் என்னென்னா ரூம் டெம்பரேச்சரு, அவுட்டோர் டெம்பரேச்சரு, காயில் டெம்பரேச்சர் மூணுமே சென்ஸ் பண்ணி கம்ப்ரஸர் ஸ்பீடு வேரியபிளாக ரன் பண்ணும். அந்த ரூமுக்கு என்ன கூலிங்கோ அந்த கூலிங்கை ரன் பண்ணி கொடுக்கும். இது ஏஐன்னு சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ ப்ரோங்கிறது ஸோ கம்ப்ரஸர் மட்டும் இல்லாமல் அவுட்டோட ஃபேன் மோட்டர், இன்டோர் ஃபேன் மோட்டர் இது ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஏஐ ப்ரோ. ஸோ கம்ப்ரஸர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஏர் த்ரோ இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்ரஸர் ஸ்பீடு ரெடியூஸ் ஆனிச்சுன்னா ஏர் த்ரோவும் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதனால் என்ன? ஸோ கம்ஃபர்டபுளான ஏர் த்ரோ கிடைக்கும், அடிஷ்னலாக பவர் சேவிங் கிடைக்கும். இதுதான் அந்த ஏஐ ப்ரோ. இது 2024 நியூ சீரீஸில் நம்மக்கிட்ட ஆல் 5 ஸ்டார் மாடல் அவைலபிள் இருக்குது.